ஹாய், இன்றைக்கி ஒரு சண்டேனால ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். இது வந்து பஃபே சிஸ்டம். ஸோ பிளேட் எடுத்து நாங்களும் நின்றோம். ஒவ்வொரு டிஷ்ஷஸாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோபி மஞ்சூரியன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பம் வந்து வச்சாங்க. நான் கையிலே வச்சு எடுத்தனால எனக்கு சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்ன தான் இருந்தாலும் நம்ம தலைவாழை விரித்து தண்ணி தெளித்து அதில் ஐட்டம் வைக்கிற மாதிரி இல்லைங்க. உண்மையிலே பஃபே சிஸ்டம் கையில் ஒவ்வொன்றா ஏந்திக்கிட்டு வாங்குறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லை. என்ன தான் இருந்தாலும் தமிழர் மரபு இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி பஃபே சிஸ்டம் இல்லைங்க. நாங்கள் போனது காலவாசலில் இருக்கக்கூடிய தங்கம் ஹோட்டல் தான் போயிருந்தோம். மதுரையில் இருக்குது. பஃபே சிஸ்டம்னால எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இருக்கிறதெல்லாம் ஒன்றா வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த நீட்டாக வைக்கலை. ஸோ வந்து இருக்கிறத ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்தாச்சு. சப்பாத்தி, ஊத்தாப்பம், கோபி மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, குருமா எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து உட்கார இடம் இல்லைங்க. உண்மையிலே எங்கடா இருக்குது இடம் தேடும் போது அங்கங்கே ஒவ்வொரு சீட் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச சீட்டில் போய் நாங்களும் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து சைட் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. இது வந்து பேட் அப்பளம், அதுக்கப்புறம் மைனஸோட வெஜிடபிள்ஸ் சேர்ந்து இருந்துச்சு. அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து அவிச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா டிஷ்ஷஸும் போட்டு பார்க்கும்போது பிளேட்டில் இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு கூட்டமே இல்லை, அந்த சைடு கூட்டம் இருந்துச்சு. ஸோ கூட்டம் இல்லாத சைடில் வந்து மஷ்ரூம் சூப்பு கொடுத்துருந்தாங்க, க்ரீம் சூப். அது ஓரளவு சூடாக நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சைடு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் குட்டி பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தா. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடும் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ஆவரேஜாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் போன ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி முகூர்த்த பை மாதிரி கொடுத்துருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் வச்சுருந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னா பிள்ளையார். உண்மையிலே பார்க்கறதுக்கு இது ரொம்ப தரமாக சூப்பராக இருக்குங்க. வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்தாங்க.